வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். டிசம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒன் ஸ்மால் ரெக்வஸ்ட், ரொம்ப மேலான ஆதரவு ரொம்ப வருஷமாக கொடுத்துருக்கீங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நிறைய கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். இனிமேல் எங்களை சர்வீஸை யூஸ் பண்ணும்போது நீங்கள் சங்கர் நாராயண் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படின்னு கீ பண்ணி எங்கள் வெப்சைட்டை கன்ஃபார்ம் பண்ணி அதில் என்னோடய இமேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த லைஃப் ஹாரோஸ்கோப்ன்ற டைட்டிலை எல்லாரும் இப்போ காப்பி பண்ணி யூஸ் பண்ணுறதுனால இதை நீங்கள் இனிமேல் சங்கர் நாராயண் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற அந்த கீவேர்டு மூலிமா யூஸ் பண்ணுங்கன்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இப்போ தொடர்ந்து நம்ம இந்த மாத பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நியூ இயர் பலனும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். வெகு விரைவில் அதுவும் ரொம்ப டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன் இன் அட்வான்ஸ். ஸோ அட்வான்ஸ் விஷஸ். டிசம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். விருச்சிகம் ராசி. விருச்சிகம் ராசி 2025 டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருஷத்துடைய கடைசி மாதம். இந்த மாதம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு குருவுடைய பலன் இல்லாமல் இருந்தது. இந்த மாதமும் 8ஆம் தேதி உங்களுக்கு டிசம்பர் மாதம் குரு உங்களுக்கு கடகம் டு மிதுனத்துக்கு மேலே போயிடுவார். அதே 8வது வீடாக இருக்கும். பட் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா 8th ஆஃப் டிசம்பர் செவ்வாய் உங்களோட ராசிநாதன் 2nd ஹவுஸில். அதுதான் உங்களுடைய இன்கம், அதுதான் உங்கள் ஃபேமிலி, அதுதான் உங்கள் கமிட்மெண்ட், அதுதான் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன், அதுதான் உங்கள் எமோஷன். ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே இந்த 2nd ஹவுஸை ஃபில் பண்ணுது. சூரியன் உள்ளே வந்துடுறாரு 16th ஆஃப் டிசம்பர். சூரியன் செவ்வாயோட அவர் பேர் பண்ணக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குது. அது கூடவே பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், அது கூடவே சுக்கிரன். அப்போ அதோடைய ஒரு எனர்ஜியை சேர்த்து உங்களுக்கு கனெக்ட் பண்ண ஆரம்பித்தோம் சுக்கிரன். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தா குருவுடைய பார்வை இந்த 3 கோள்கள் மேலே விழும். இந்த மாதம் முழுக்க குருவுடைய பார்வை விழும். இப்போ 3 பேர் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அது ஒரு சுபர் வீட்டில் இருக்காங்க. அதை அந்த சுபரே பார்வையிடுறார். அப்போ விருச்சிகத்துக்கு என்னென்ன ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஓவராலாக பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃபேவரான சைடில் வரக்கூடிய ஒரு மாதம். முதல்ல கரியர் அண்ட் ப்ரொஃபஷனை எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதம் பர்டிகுலராக ஒரு 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 இன்கம் வேணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் நல்லாயிருக்கும். வேறு ஏதாவது ஒரு பேசிவ் இன்கம் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் ஒரு ஆக்டிவ் இன்கம் தேடி போகிறேன், எனக்கு ஒரு பேசிவ் இன்கம் இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் தான் நல்லாயிருக்கும். என்னுடைய அந்த பெண்டிங் பேமெண்ட்ஸ்லாம் வந்தால் நல்லாயிருக்கும். என் பண தேவை பூர்த்தி ஆனால் நல்லாயிருக்கும். என் கடன் பூர்த்தி ஆனால் நல்லாயிருக்கும். எனக்கு நிறைய தேவை இருக்குது. ஐ நீட் மணி, மோர் மணி. நான் கேட்டிருக்கேன், கிடைக்குமா? எனக்கு கொடுப்பாங்களா? எஸ், கொடுப்பாங்க. கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது, வந்துட்டுருக்கு. அந்த தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த வேலையை பிஸியாக்குற மாதிரி இருக்குது. அந்த ஆர்டர் கிடைக்கிது. ஒரு ப்ரொப்போசல் கொடுக்குறீங்க, அதை சாங்ஷன் பண்ணுறாங்க, பாஸ் த்ரூ. இதெல்லாம் நடக்கக்கூடிய நேரமாக வந்திருக்கு. குறிப்பாக பணத்தேவை, அந்த பணத்தேவை எப்படியோ ஒரு இடத்துல ஒரு பூர்த்தி ஆகுது. தேவையான பணம் கிடைக்குது. கொடுத்த இடத்துலேருந்து பணம் வருது. ஏதோ ஒரு வகையில் அந்த பொருளாதார ரீதியாக ஒரு நிறைவை கொண்டு வருது. அதுதான் இந்த குரு பார்வை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை காமிக்குது. எல்லா பிளானுடைய கன்ஜெக்ஷனும் அப்படி இருக்குது. ஸோ விருச்சிகம் இந்த ஜாப், ப்ரொஃபஷன், பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஏதோ உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு யுவர் கோல், ரொம்ப நெருக்கத்தில் இருக்கீங்க. அதை கிட்டத்தட்ட அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத மாதிரி ஒரு சூழ்நிலையை காமிக்குது. ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் எடுத்திங்கன்னா இந்த மாதம் ஒரு திடீர் கல்யாணம் மாதிரி, ஒரு திடீர் ஏற்பாடு மாதிரி, இல்லை முன்னாடி ஒரு தடையாக இருந்தது, இப்போ அதை நான் மறுபடியும் எடுக்கிறோம். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி பேசி பழகி போராடி லாஸ்ட்டு மினிட்ல எஸ் என்ற வார்த்தையே வராத அந்த ஃபேமிலியிலேருந்து எதிர்பார்த்து இப்போ எஸ்ன்னு வர மாதிரி ஒரு சூழ்நிலை. ரொம்ப வருஷம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஒரு நல்ல ரொம்ப க்ளோஸ் டு ஈச் அதர். அது ஒரு கன்க்ளூஷனே இல்லாமல் 2 சைடு ஃபேமிலியுமே ஏதோ ஒரு தடங்கள். இந்த மாதம் அது சம்மந்தப்பட்ட ஒரு பேச்சு, அது சில கண்டிஷன்ஸோடு அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை. பட் ஆனால் எண்ட் ரிசல்ட்ஸ் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தருணம், ஒரு மன மகிழ்ச்சி. இந்த ரொம்ப நாள் தேடி 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 ஒன்று கிடைக்காம அதுக்கப்புறம் அது கிடைச்சா எப்படி ஒரு சந்தோஷம் வருமோ அந்த மாதிரி சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மனநிலை. கணவன் மனைவி உறவு கூட பார்த்தீங்கன்னா இந்த 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 மாதம் டிசம்பர் 2025 இருவருக்கும் உண்டான ஒரு புரிதல், ஒரு ஆழமான அன்பு, எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்தல்,
அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு நேரம், அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ விருச்சிகம் இதெல்லாம் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம வந்து பர்டிகுலராக மாணவர்கள் அப்படின்னு எடுத்தோம்னா, நிறைய பணம் உங்களுக்காக உங்கள் பேரண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு பண்ணுறாங்க, மியூசிக் பண்ணுறாங்க, ஆர்ட்க்கு பண்ணுறாங்க, ஃப்யூச்சர் எஜுகேஷனுக்காக பண்ணுறாங்க, ஏதோ ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, இல்லை வந்து ஒரு 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 இடத்துல உங்களை ஜாயின் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்காக நிறைய மணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க செய்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அந்த விதை, அது உங்களுடைய ஃப்யூச்சருக்காக அது ஒரு பெரிய விஷயமாக உங்களோட ஃப்யூச்சருக்கு அமைய போகுதுன்றதை நான் இந்த மாதம் சொல்கிறேன். டிசம்பர் 2025 உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களுக்காக கொடுக்குற சப்போர்ட், நீங்கள் செய்கிற ஒரு முயற்சி, நீங்கள் துவங்குற ஒரு துவக்கம், அது வந்து ஃப்யூச்சர் லைஃபுக்கு பெரிய லெவலில் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டாக சொல்கிறேன். இல்லத்தரசிகள் பெண்கள், விருச்சிகம்னாலே வந்து ஒரு அழுகை இல்லாத நாட்கள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய நாள் நிறைய பேர் நிறைய விஷயத்துக்காக இயங்கக்கூடிய ஒரு மனநிலை. பட் திஸ் மந்த் 2025 டிசம்பர் சந்தோஷமாக சிரிக்கிற ஒரு மனநிலையோடு, அதுவும் பர்டிகுலராக ஒரு குடும்ப தலைவி, ஒரு இல்லத்தரசி, ஒரு ஹோம் மேக்கர், எது அவங்கள சந்தோஷம் கொடுக்கும்? கணவன்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய அன்பு, பிள்ளைங்கள்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆதரவு, ஒரு சந்தோஷம், ஒரு புரிதல், வீட்டில் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ், அது இன்லாஸாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், எல்லாருக்கிட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு பேசிக் லவ் அண்ட் கேர், எஃபெக்ஷன், இதெல்லாம் ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக தெரியுது. அது உங்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தும், அது உங்களை வந்து உண்மையிலே ஒரு சாந்தப்படுத்தும், ஒரு மனதை நிம்மதியாக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வரக்கூடிய மாதம் இது. ஆரோக்கியம், ஹெல்த் ஆஸ்பெக்டில் பார்த்திங்கன்னா விருச்சிகத்துக்கு பெரிய லெவலில் ஒரு பாதிப்பு அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கல. பட் ஒன் திங், குரு 8ஆம் இடத்துல வக்கரத்தில் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு இந்த வாயு தொந்தரவு, உஷ்ண தொந்தரவு, வாயு தொந்தரவு, உஷ்ண தொந்தரவு, சில இடத்துல வலிகள், சில இடத்துல வீக்கம், அப்புறம் அதுவே நிவர்த்தி, அதுவே நிம்மதி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. சீரியஸான ப்ராப்ளம் ஒன்றும் தெரியல. ஹோப்ஃபுல்லி அப்போ நான் வந்து சொல்கிறேன் 2025 டிசம்பர் விருச்சிகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு புத்துணர்ச்சியான மாதம் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சீனியர் சிட்டிசன்ஸ், விருச்சிகம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வயதானாலும் நிறைவேறாத ஆசைகள் வந்து அவங்கள பின்தொடரும். அது துரத்திகிட்டே தான் இருக்கும், அது நிற்க போகிறதில்ல, ஓய போகிறதில்ல. அப்போ நிறைவேறாத நிறைய ஆசைகளோட, கனவுகளோட உங்களுடைய வயது 60ஐயும் கடந்து உங்களுடைய பயணம் தொடருது. அந்த பயணம் இந்த மாதம் 2025 டிசம்பர் மாதம், அந்த ஏக்கம், அதுக்குண்டான தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய, உங்கள் மனதை கொஞ்சமாவது வந்து ஒரு ஆதரவு படுத்துறது மாதிரி நல்ல விஷயமாக எனக்கு தெரியுது. ஸோ நான் ரொம்ப உங்களெல்லாம் வந்து சந்தோஷமான சூழ்நிலை இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு நான் இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்குறேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு டிரான்சிட்டோடைய ஒரு ஜென்ரல் வீடியோ தான் நான் கிளியராக கொடுத்துருக்கேன். இதை தவிர வந்து நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் தசா புக்தி கிளியராக பாருங்கள். ஆஸ்ட்ராலஜி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக டிப்ஸ் கொடுக்குறேன். உங்கள் ஜனன நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய லக்னம் என்ன, உங்கள் தசா என்ன, புக்தி என்ன, இந்த 5 மேட்ரு தான் உங்களை வந்து வழி நடத்தும். இதுதான் வந்து ஒரு ரொட்டேஷன் சொல்லுவோம். ஏன் இது ஒரு ரொட்டேஷன்னா, இதை பேஸ் பண்ணி தான் டிரான்சிட் நடக்கும். இதை பேஸ் பண்ணி நடக்கிற டிரான்சிட்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதுக்கு உங்கள் ஜனன ஜாதகம் என்றது உங்களுடைய ஸ்ட்ரென்த், உங்களோட பேர்த் சார்ட் அப்படிங்கிறது உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட வீக்னஸ் என்ன, அதை நீங்கள் ஒரு தடவை வியூ பண்ணி செக் பண்ணலாம். இதுக்கு நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஹாரோஸ்கோப்பே ரொம்ப கிளியராக, டீட்டெயிலாக, வித் லாட் ஆஃப், அதாவது நீங்கள் சாம்பிள் ஹாரோஸ்கோப்போட நம்ம சைட்டில் போய் பார்க்கலாம். அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. அதர் சர்வீசஸ், வாய்ஸ் கிளிப் சர்வீசஸ் இருக்குது, மேரேஜ் மேட்சிங் சர்வீசஸ் இருக்குது, நியூமராலஜி இருக்குது, வாஸ்து இருக்குது, ஜெம்மாலஜி, ரெமிடி, ரொம்ப சிம்பிள் ரெமிடி. அதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் கன்சல்டேஷன். உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, நீங்கள் கனடாவில் இருந்தாலும் சரி, நீங்கள் யூஏயில் இருந்தாலும் சரி, சிங்கப்பூர், மலேசியா, ஈவன் ஸ்ரீலங்கா, யூகே, நீங்கள் எங்கே இருந்தாலுமே சர்வீசஸை கொடுக்குறோம். ஆன்லைன் மூலிமா கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ உலகத்திலிருந்து எங்கே இருந்தாலும், எங்கே பிறந்திருந்தாலுமே அதில் டே லைட் சேவிங் டைம்ன்ற ஆப்ஷனோடு இருக்கும். அது அந்த ஊரில் பர்டிகுலர் டேட் அண்ட் டைமை பேஸ் பண்ணியே அந்த ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து சர்வீஸாக மெயிலில் பிடிஎஃப்பும் சென்ட் பண்ணுறோம். நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப சிம்பிள் சர்வீஸ் வேணும்னு நினைக்கிறவங்க, சங்கர் நாராயண் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படின்னு கீ பண்ணுங்கள்.
அந்த சைட் வந்துடும். சைட் வந்த பிறகு நீங்கள் அந்த சைட்டை கிளிக் பண்ணினா என்னோடய இமேஜ் தெரியும். ஸோ என்னோடய இமேஜ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண பிறகு அது என்னோடய டீம் நம்பர் அங்கே வாட்ஸ்அப்பில் ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணி தான் ஸ்ட்ரெயிட்டாக வாட்ஸ்அப்பில் வந்துடுவீங்க. ஸோ சர்வீஸை சரியாக பயன்படுத்துங்க. அண்ட் தொடர்ந்து நான் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் சொல்கிறது, நிறைய உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட், நான் கொடுக்குற இந்த ஒரு ஜென்ரல் மெசேஜ், நான் வந்து கடவுள் கிடையாது, என்னால் எல்லாமே வந்து 100% ஒருத்தரை வந்து 100க்கு 100 சரியாக கைட் பண்ணி சரியாக சொல்ல முடியும்னு நான் சொல்ல முடியாது. என்னால் சொல்ல முடியும். ஏன்னா ஐ எம் நாட் காட். நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனிதன். பட் என்னால் என்னென்னா ஆஸ்ட்ராலஜிக்கலாக அந்த ரீடிங் எடுக்கும்பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு புரியும். என்னோட அந்த புரிதலை தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். அந்த ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு ஏதாவது வகையில் அது பயன்படும் நான் நம்புகிறேன். அது பாசிட்டிவ் சைடில் வந்து ஒரு மந்த் வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கும். அப்போ நீங்கள் சில ஆக்டிவேஷனை பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி இந்த மைண்ட் சேஞ்ச் வரும். சம்டைம்ஸ் ஒரு மாதிரி போகும். சில டிரான்சிட் ஃபேவராக இருக்காது. அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் தள்ளி போடலாம். அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ நம்ம டைமை மாற்ற முடியாது, நம்ம சூழ்நிலையை மாற்ற முடியாது. பட் நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டால் என்ன, சில விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சா என்ன, அவ்வளோதான். இந்த ஒரு சிம்பிள் கைடன்ஸ் தான் நான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். உங்களுடைய மேலான ஆதரவுக்கு என்னுடைய நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோட ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா இன்னும் பெட்டராக நிறைய வீடியோஸை பிளான் பண்ணுறோம். டீமாகவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் என்ன மாதிரிலாம் இந்த சர்வீஸை வந்து பெருசாக பண்ண முடியும், இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியும். இப்போ ஒரு பேஜும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த பேஜில் வந்து நீங்கள் சிம்பிளாக அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சர்வீஸை வந்து ஈஸியாக நீங்கள் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம். எங்கள் டீமில் நிறைய ஆஸ்ட்ராலஜிஸ்டும் இருக்காங்க. அவங்களும் வந்து என்னால் எல்லாருக்குமே சர்வீஸ் 100% கொடுக்க முடியல. ஸோ நிறைய பேருக்கு நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். டீம்லேயும் சில ஆஸ்ட்ராலஜிஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆஸ்ட்ராலஜி இருக்குது, அவங்களுடைய சப்போர்ட்டோடு பண்ணிகிட்ருக்கோம். அவங்ககிட்ட நீங்கள் அந்த சர்வீஸ் எடுத்துக்க முடியும். ஆன்லைன் ரிப்போர்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மெயிலே வந்துடும். ஸோ மெனி சர்வீசஸ் வி ஆர் டூயிங் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அண்ட் வெரி டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணுறோம். எந்த ஒரு ஒளிவு மறைவுலாம் கிடையாது. அண்ட் கிளியராகவும் உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். நான் வெகு விரைவில் நம்ம 2026 நெருங்க போகிறோம். டிசம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய எண்ணங்களை, உங்கள் வேண்டுதல்கள்லாம் நீங்கள் தயார்படுத்தி அடுத்த வருடத்துக்கு நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி ஒரு ப்ரீ பிளான் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவடைகிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களை நல்ல நிகழ்ச்சி நான் சந்திக்கிறேன். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.